லட்சுமி மேடம் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சிற்றுரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மாதா பிதா குரு குலதெய்வம் அனைவரையும் பொற்பாதத்தையும் தொட்டு எனது குருநாதராகிய ஸ்ரீ சூரியனார் ஐயாவின் பொற்பாதத்தையும் தொட்டு நான் இந்த சுற்றுரையை துவக்குகிறேன். அதாவது ஜோதிடத்தில் சுபகிரகங்கள் அசுபகிரகங்கள்னு ரெண்டு விதமாக பிரித்து வச்சுருக்கோங்க. அதில் வந்து குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்கள் ஐவரும் வந்து அசுப கிரகங்களாகவும், சந்திர பகவானை வந்து வளர்பிறையில் நல்ல கிரகமாகவும், தேய்பிறையில் அசுப கிரகமாகவும் நம்ம சொல்கிறோம். புதன் வந்து எந்த கிரகத்தோட சேர்றாரோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குவாரு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம். அப்போ சுக்கிரனையும் சுபகிரகம்னு சொல்றோம். இருந்தாலும் அவர் அசுர குருவாக இருக்கிறதுனால அவர் முக்கால் சுபரா இருக்கிறாரு. முழு சுபர் அப்படின்னு சொன்னோம்னாக்க குரு பகவானை மட்டும்தான் நம்ம சொல்றோம். ஜோதிட விதியில முழு சுபர் அப்படின்னாக்க குரு பகவானை தான் நம்ம சொல்றோம். அப்பேற்பட்ட குரு பகவான் முழு சுபரா இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து கெட்டு போகுது அப்படின்னு ஜோதிட விதி சொல்லுது. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 5ஆம் இடத்துல குரு இருந்தா காரக பாவக நாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. காரக பாவக நாஸ்தின்னு சொல்லி புக்கில் போட்டிருக்காங்க. அதை நம்ம படிச்சுட்டு வரோம். அதுக்கு முழுமையான காரணம் என்னன்றது இன்னும் முழுசா நமக்கு தெரியல. அதாவது ஒரு காரக பாவக கிரகம் வந்து அதே பாவகத்துல இருக்கும் பொழுது அதை காரக பாவக நாஸ்தின்னு சொல்றது மட்டும் இல்லாம, குரு பகவான் வந்து 9, 12க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் காலச்சக்கரத்துக்கு. அப்போ 9ஆம் இடத்து பலனையும் அவர் செய்யணும், 12ஆம் இடத்து பலனையும் அவர் செய்யணும் இல்லைங்களா? அப்போ குரு வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு 12ஆம் ஆதிபத்தியத்தோட பலனையும், அவர் எந்த இடத்த பார்க்கிறாரோ அந்த இடத்துக்கு 9ஆம் பாவக பலனையும் அவர் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர். அப்ப குரு வந்து 5ல இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தை தடை பண்றாரு, லேட் ஆக்குறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே போல குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருந்தாக்கா பதவி பறிபோயிரும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அப்ப இப்ப குரு வந்து தனிச்ச குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த பதவிக்கு ஒரு பங்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். அப்போ குரு இந்த இடத்துல மட்டும் இல்ல, அவர் எந்த பாவகத்துல இருந்தாலும் சரி, அந்த பாவகம் வந்து தனிச்ச குரு இருக்கும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு தான் போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து விருத்தி அடையும், இருக்கக்கூடிய இடம் வந்து பால்படும் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான பலனா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவானை நம்ம பார்த்து சொன்னோம்னாக்கா, அவர் காலச்சக்கரத்துக்கு 10, 11க்கு ஆதிபத்தியம் பெற்றவர். அப்ப சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த பாதகத்தை, அதாவது காலச்சக்கரத்துக்கு பாதகாதிபதியா அவர் வராரு. பாதகத்தை அவர் அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு அவரும் கடமைப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்து சொல்லணும். இப்ப செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தா அந்த பாவகமும் கெட்டு போகுது. அது 2 பேரும் சேர்ந்து எந்த இடத்த பார்த்தாலும் அந்த பாவமும் கெட்டு போகுதுன்றது ஜோதிட விதிதான். அப்போ ஏன் இவங்க 2 பேரும் சேர்ந்தாக்கா அந்த பாவகம் கெட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க இருவருமே வந்து இயற்கை பகைவர்கள் தான். அது மட்டும் இல்லாம காலச்சக்கரத்துக்கு 8ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் பகவான், இவரு 11க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான். அதனால இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த 8ங்கிற பலனையும் பாதகத்தையும் அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க கொடுத்துட்டு போயிருவாங்க. நீயா நானான்ற போட்டியில அவங்களோட வேலையை எவ்வளோக்கு எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ செஞ்சுட்டு போயிருவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லணும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஜோதிட விதியில அடிப்படையான ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா இப்ப நம்ம சார ஜோதிடத்துக்கு வந்துடலாம். இப்ப லக்னம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம நிர்ணயம் பண்றோம் இல்லைங்களா? இப்ப லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தாலும், லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 4ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு எப்படி பலனை கொடுப்பாரு? அவர் வந்து நல்ல சுகவாசியா இருப்பாரு, அவருக்கு வீடு, வண்டி, வாகனங்கள், அம்மாவின் அன்பு அதெல்லாம் முழுமையா கிடைக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது அவங்க அப்பாவுக்கு எந்த ஸ்தானமா வருதுங்கிறத இந்த இடத்துல எடுத்து பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல அப்பாவுக்கு எந்த ஸ்தானமா வருது, அம்மாவுக்கு எந்த ஸ்தானமா வருது, ஒருத்தருக்கு மட்டும் நல்லது செய்தா எல்லாத்துக்கும் நல்லது செய்தாங்கிறத அதிலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப லக்னத்துக்கு நல்லா இருக்கும் பொழுது 9ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடமா வருது. அப்ப அந்த இடத்துல தகப்பனாருக்கு ஒரு விபத்துக்களையோ கண்டங்களையோ அல்லது ஒரு
கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளையோ அந்த இடத்துல அவருக்கு கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இங்க வந்து பையன் இவர் வந்து நல்லா படிச்சு வேலை வாங்கி ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னாக்கா, இவர் வீடு கட்ட ஆரம்பிச்சாலே அங்க அப்பா வந்து கீழே உழுகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம பலனை எடுத்துக்கணும். அது இல்லாம இப்ப லக்னம் நின்ற நட்சத்திராதிபதியோ லக்னாதிபதியோ 11ஆம் இடத்துல இருந்தாக்கா லக்னாதிபதிக்கு லாபகரமான ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். ஆனா அது அம்மாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா வருது. அப்ப அம்மாவுக்கு அந்த இடத்துல பாதிப்பை கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லணும். அதுபோல லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி இங்க 12ல இருக்காரு அப்படின்னாக்கா அங்க 5ஆம் இடத்துக்கு இது 8ஆம் இடமா வருது. அப்ப பூர்வீகத்துல ஒரு வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ கோவில் கட்டுறதுல தடை தாமதமாகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். தாத்தாவுக்கு அதாவது இந்த பையனுடைய பாட்டன் அப்பா பெத்த அப்பனுக்கும் இந்த பையனுக்கும் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப வந்து எந்த இடத்துக்கு அது 8ஆம் இடமா வருது அப்படிங்கறத எடுத்தோம்னாக்கா அந்த உறவுகளுக்கு நமக்கும் ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம ஆணித்தனமா எடுத்து சொல்ல முடியும். இப்ப இதே போல ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தையோட ஜாதகம் தான். 13/7/2023 பிறந்த குழந்தை. 2 வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு. இப்ப வந்து சூரிய திசையில அந்த குழந்தை பிறந்திருக்கு. சிம்ம லக்னம், லக்னத்துல செவ்வாய் சுக்கிரன் இருக்காங்க, 3ல கேது இருக்காங்க, 8ல சனி பகவான் 7ல சனி பகவான் இருக்காரு, 9ல குரு ராகு 2 பேர் இருக்காங்க, 10ல சந்திரன், 11ல சூரியன், 12ல புத பகவான் இருக்காரு. இவர் வந்து சூரிய திசை 2 வருஷம் 5 மாசம் 17 நாள்ல பிறந்திருக்கிறாரு. இப்ப லக்னம் வந்து சூரிய சாரம் வாங்கியிருக்கு, சூரியன் வந்து குரு சாரம் வாங்கியிருக்கு, சந்திரன் வந்து சூரிய சாரம் வாங்கியிருக்கு, செவ்வாய் வந்து கேது சாரம் வாங்கியிருக்கு, புதன் வந்து சனி சாரம் வாங்கியிருக்கு, குரு வந்து சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கு, சுக்கிரன் வந்து கேது சாரம் வாங்கியிருக்கு, சனி பகவான் வந்து ராகு சாரமும் ராகு வந்து கேது சாரமும் வாங்கியிருக்கு, கேது பகவான் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு. இதுதான் அந்த குழந்தையோட ஜாதக அமைப்பு. இப்ப இந்த குழந்தைக்கு ஆரம்ப கால திசைன்னு பாத்தீங்கன்னாக்கா சூரிய திசை. சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா குரு சாரம் 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சாரம் வாங்கி 11ல இருக்கு. அவரு அப்புறம் அது இல்லாம லக்னத்துல வந்து செவ்வாயும் சுக்கிரனும் இருக்காங்க. அவங்க 2 பேர் வாங்கின சாரம் வந்து கேது சாரம், கேது 3ல இருக்கு. இந்த சூரிய திசை முடியற வரைக்கும் இந்த குழந்தைக்கு வந்து உடல் உபாதை 3ங்கிறது திரேகஸ்தானம் இல்லைங்களா, அடிக்கடி உடல் உபாதை வந்துகிட்டே இருக்கு. கீழே உழுகிறது, மேலே உழுகிறது, அது இல்லாம அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது, திருநீர் பிடிச்சி போடுறது, போய் தாய்த்து கட்டிட்டு வர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு தொந்தரவு அந்த குழந்தைக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்படிதான் சொல்லி ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அது நாங்க சொன்ன கரெக்டா தான் இருந்துச்சு. அப்புறம் அடுத்தபடியா இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருதுன்னு அவங்க பயத்தோட தான் கேட்டாங்க. நாங்க அதுக்கு அடுத்தபடியா வரக்கூடியது வந்து சந்திர திசை. சந்திர திசை பாருங்க 12க்கு ஆதிபத்தியம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் சூரிய சாரம் வாங்கி 11ல இருக்காரு. இந்த சந்திர திசையும் தம்பிக்கு வந்து ரொம்ப சொல்ற மாதிரி இருக்காது. கொஞ்சம் பாதகம்னா ரொம்ப இது குழந்தை தானே, என்ன செய்ய போகுது, ஏதாவது பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு இருக்கும்போது கீழே மேல உளுந்து வரும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா அந்த சந்திர திசை பாருங்க இந்த குழந்தையோட தகப்பனாருக்கு அவ்வளவு அருமையான திசையா அமைஞ்சிருக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 4க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சந்திர பகவான். அவர் 2ல வருமான ஸ்தானத்துல உட்கார்ந்து அவர் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய சாரம் வாங்கி அவர் சகாய ஸ்தானத்துல இருக்காரு. அப்போ இந்த 10 வருஷமும் பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து நல்ல தொழில் லாபங்களும், வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, வண்டிகளும் அது மாதிரி வாங்கி வாடகைக்கு விடுறது, திருமண மண்டபம் கட்டுற அளவுக்கு இவருக்கு நல்ல ஒரு சொத்து சுகத்தை கொடுத்துட்டு போகும் இந்த 10 வருஷ காலமும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பூர்வீகத்துல கோவில் கட்டுவாங்க, பூர்வீகத்துல வீடு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 10 வருஷ காலத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எய்ம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எய்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அவ்வளவு அருமையான ஒரு காலமா இது இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா குலதெய்வ கோவில் இவங்களுக்கு கட்டணும். அந்த கோவில்ல உங்களுக்கு வந்து உங்க பேர் வந்து கல்வெட்டுல பதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கு. அந்த குலதெய்வ கோவில்ல ஒரு விநாயகர் கோவில் வந்து ஒண்ணு இவங்க தனிப்பட்ட முறையில விநாயகர் கோவில் கட்டணும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 9, 10 சேர்க்கை இருக்கிறதுனால இந்த 10 வருஷமும் அவ்வளவு அருமையா இருக்கு. தர்ம கர்மாதிபதி யோகத்தோட தகப்பனாருக்கு நல்ல செல்வாக்க கொடுத்துட்டு போகும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா வர்றது செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசை பாத்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைக்கு 4
9க்கு ஆதிபத்தியம் பெற்ற திசையா வருது. அப்போ இவர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து 9, 10ன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்துல இந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல கல்வி வரும். முதல்ல கல்வி வரும். அது வாங்கின சாரம் பாத்தீங்கன்னாக்கா 2 பேருமே செவ்வாயும் சுக்கிரனும் கேது சாரம் வாங்கி 3ஆம் இடத்துல சகாயஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தை வந்து விளையாட்டு துறையில நல்லபடியா ஒரு கலைத்துறையோ விளையாட்டு துறையோ இத வந்து அதிகமான ஒரு பதக்கங்களையும் ஒரு பரிசுகளையும் வாங்கிட்டு வரும் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். இது எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசு வாங்குதோ, எவ்வளவுக்கு எவ்வளவோ பதக்கங்கள் வாங்குதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இவங்க அப்பாவுக்கு அங்க அடி வாங்கும் அப்படிங்கறதையும் நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்க அப்பாவுக்கு வந்து 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வா, அவர் 5ல இருக்காரு. அந்த நேரத்துல இவருக்கு பூர்வீகத்துல பிரச்சனைகள் வரும். அப்பாவுக்கு குழந்தைக்கு நல்லா இருக்கும், பேர் புகழ் படிப்பு எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அப்பாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா 8ஆம் ஆதிபத்தியம் பெற்று அங்க 5ஆம் இடத்துல இருக்காரு. பூர்வீகத்துல சட்டச்சிக்கல் வரும் அல்லது உடல் உபாதை. 5ங்கிறது நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப நம்மளுடைய வயிற்றுக்கு ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ற சூழ்நிலையோ இல்ல உடல் உபாதையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சாரம் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கூட ஒரு போட்டி ஒரு பிரச்சனைகள் வந்து 2 பேரும் ஒரு பிரிவுனாக்கா சுத்தமா பிரியறதுக்குலாம் வாய்ப்பு இல்ல, ஒரு சின்ன சண்டை போட்டுட்டு வரக்கூடிய அமைப்புகள் கூட இந்த இடத்துல இருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்துல ஜாதகருக்கு நல்லா இருந்தா அப்பாவுக்கு நல்லா இல்லாம போயிரும், அம்மாவுக்கு நல்லா இல்லாம போயிரும். இல்ல அப்பாவுக்கு நல்லா இருந்ததுன்னா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நல்லா இல்லாம போயிரும். ஆனா ஏதாவது ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்தடுத்த திசைகள் யாராவது ஒருத்தருக்கு நல்லா இருந்தா கூட அந்த குடும்பம் வந்து மென்மேலும் வளர்ந்துட்டே போகும் அப்படிங்கறத இந்த ஜாதகத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வந்து லக்னம் 1, 5, 9 தான் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம அந்த பேஸ் மட்டும் நல்லா இருந்ததுனாக்கா அந்த ஜாதகர் நல்ல அமைப்பு உடையவர் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்போ 1, 5 கூடியவர்கள் வந்து உச்சமா இருக்கணும், ஆட்சியா இருக்கணும் அப்படின்னாக்கா அவர் நல்லா இருப்பாரு அப்படிங்கறத சொல்றோம். ஆனா அவர் அது யாருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம முதல்ல பார்க்கணும். இப்ப 1, 5, 9 உச்சமா இருக்கு. இப்ப லக்னாதிபதி எடுத்துக்குங்க, லக்னாதிபதி உச்சமா இருக்கிறாரு. அவரு கேந்திர ஸ்தானங்கள்லயோ அல்லது திரிகோண ஸ்தானங்கள்லயோ இருந்து உச்சமா இருந்தாரு அப்படின்னாக்கா அவரு நல்ல நிலைமையில இருப்பாரு, 4 பேர்த்த அதட்டி வேலை வாங்கக்கூடிய நிலைமையில இருப்பாரு. ஆனா அவர் கூட இருக்கவங்க என்ன எப்படி இருக்கணும், அவருக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் இல்லைங்களா? இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு உச்சம் பெற்ற கிரகம் ஏதாவது ஒண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அவங்க கூட இருக்கவங்க எல்லாமே அவங்களுக்கு துண்டு எடுத்து கொடுக்கறது என்ன, வேலை கூடவே அலையிறது என்ன, இந்த மாதிரிதான் இருப்பாங்க அவங்க கூட இருக்கிறவங்க. ஆனா இதே கிரகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது நல்ல இடத்துல இருக்கும் பொழுது அவர் அந்த தகுதியோட அவங்களுக்கு நம்ம வேலை செய்வோம். அதுவே பாருங்க, அந்த உச்சம் பெற்ற கிரகம் ஒரு 6, 8, 12ல இருந்து உச்சம் பெற்று இருந்ததுன்னு வைங்களேன், அந்த குடும்பத்துல அந்த ஒரு அப்பா இருக்கிறாருனாக்கா அந்த அவருக்கு வந்து அந்த தகுதியே இருக்காது, ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டாரு, ஊர் சுத்திட்டு இருப்பாரு. ஆனாலும் அடுத்தவங்கள மிரட்டிட்டு வேலை வாங்கிட்டு தான் இருப்பாரு. உச்சங்கிறது அந்த வேலையை செய்யும். ஆனா அந்த அவரு அதுக்கு தகுதியானவரா இல்லையாங்கிறது எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். ஒரு நீசம் பெற்ற கிரகம் இருக்கு அப்படின்னாக்கா அவங்க கெட்டு போனவங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க கூடாது. ஒரு லக்னாதிபதி, லக்னம் என்ற நட்சத்திராதிபதி நீசமாகிறார் அப்படின்னாக்கா அவர் ஒரு 6ஆம் இடத்துல போய் நீசமாகிறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து முழுமையா அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை கொடுத்தாலும் சரி கை கட்டி அவர் வந்து அந்த வேலைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிருவார், கடின உழைப்பாளியா இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நம்ம வேலை ஆட்களா வச்சுக்கிட்டோம்னாக்கா முழுமையான விசுவாசியா இருப்பாங்க. நீசம் பெற்றவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல, உச்சம் பெற்றவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்ல அப்படிங்கறத சொல்லி என்னுடைய உரையை வந்து இதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். எங்க அண்ணனுக்கும் மனமார்ந்த நன்றிகள், சங்கத்தாருக்கும் நன்றிகள். சகோதரி பாக்கியலட்சுமி அவர்களுக்கு நன்றி. அவர்களை மதிப்பு செய்யும் விதமாக ரோஷன் மேடன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள்.